ஏழாம் வகுப்பு கணிதம் எண்ணியல் தசம எண்கள் மீள்பார்வை. முன் பருவத்தில் தசம எண்களைப் பற்றி நாம் கற்றறிந்தோம். கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிப்பதன் மூலம் அவற்றை மீண்டும் ஒருமுறை மீள்பார்வை செய்வோம். அறிமுகம். மணி காய்கறிகளை வாங்குவதற்காக கடைவீதிக்கு சென்றார். கீழ்காணும் அட்டவணையில் உள்ளவாறு 5 விதமான காய்கறிகளின் விலைப்பட்டியல் அளிக்கப்பட்டுள்ளது. காய்கறிகளின் பெயர் மற்றும் விலை. வெண்டைக்காய் 40, கத்திரிக்காய் 42.75, பீன்ஸ் 91.50, கேரட் 90+50, மணிமிளகு 100. மேற்கண்ட காய்கறிகளின் விலையை மணி முழு எண்களாக மாற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு தசம எண்ணையும் எவ்வாறு முழுதாக்க இயலும்? தசம எண்ணை முழுதாக்கல். பண மதிப்பை தோராயப்படுத்துதல். தோராயப்படுத்தவும் நேர கணக்கு முறை, தூரங்களை அளவீடு செய்தல் மற்றும் பல இயற்பியல் அளவீட்டு முறைகளிலும் தசம எண்களை முழுதாக்குதல் பயன்படுகிறது. அவற்றை பற்றி இங்கு காண்போம். முழு எண்களை முழுதாக்கும் முறை போன்றே தசம எண்களையும் முழுதாக்க இயலும். தசம எண்களை முழுதாக்கும் வழிமுறைகள். முழுதாக்கும் இலக்கத்தினை முதலில் அடிக்கோடிடுக. பின்பு அதற்கு வலது புறமுள்ள இலக்கத்தினை பார்க்க. அந்த இலக்கமானது 5ஐ விட குறைவாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கம் மாறாது. வலப்புற இலக்கமானது 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1ஐ கூட்ட வேண்டும். முழுதாக்கிய பிறகு அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு அடுத்துள்ள இலக்கத்தை விட்டுவிட வேண்டும். எடுத்துக்காட்டு 1. 2.367ஐ அதற்கு அருகேயுள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக. தீர்வு. 2.367இல் முழுதாக்கக்கூடிய இலக்கத்தை அடிக்கோடிடுக. 2.367 அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறமுள்ள இலக்கம் 3. அந்த இலக்கமானது 5ஐ விட குறைவு. ஆகவே அடிக்கோடிட்ட இலக்கம் 2 ஆகவே இருக்கும். கீழ்காணும் எண் கோட்டினை காண்க. எண் கோட்டில் 2.3 ஆனது 2.0க்கு மிக அருகில் உள்ளது. எனவே 2.367க்கு அருகிலான முழு எண் 2 ஆகும். எடுத்துக்காட்டு 2. 99.95ஐ பக்கத்தில் 1ஆம் இடத்திற்கு முழுதாக்குக. 99.95இல் முழுதாக்க வேண்டிய இலக்கத்தினை அடிக்கோடிடுக. 99.95 அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறமுள்ள இலக்கம் 5 ஆகும். எனவே பக்கத்தில் 1ஆம் இலக்கத்துடன் அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1ஐ கூட்ட நமக்கு கிடைக்கும் முழுதாக்கப்பட்ட எண் 100. கீழ்காணும் எண் கோட்டினை பார்க்க. எனவே 99.95ஐ முழுதாக்க நமக்கு கிடைப்பது 100.0 ஆகும். எடுத்துக்காட்டு 3. 52.6583 இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக. தீர்வு. 52.6583இல் இரு தசம இடத்திற்கும் இடத்திருத்தம் என்பது 100இல் 1ஆம். 1/100
இடத்திற்கு முழுதாக்குவதை குறிக்கிறது. 100ல் 1ஆம் இடத்தினை 1/100 அடிக்கோடிடுக. 52.6583 அடிக்கோடிட்ட இடத்திற்கு வலதுபுறம் இருக்கும் மதிப்பு 8 ஆகும். இது 5ஐ விட அதிகம். எனவே அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1ஐ கூட்ட நமக்கு கிடைப்பது 52.66. எனவே 52.6583ன் இரு தசம திருத்தம் 52.66 ஆகும். எடுத்துக்காட்டு 4. 189.7ஐ 3 தசம திருத்தமாக மாற்றுக. தீர்வு: 189.7ல் 3 தசம திருத்தம் என்பது 1000ல் 1ஆம் இடத்தினை 1/1000 குறிக்கிறது. 189.7ல் 1000ல் 1ஆம் இடத்தினை அடிக்கோடிடுக. 189.7 அடிக்கோடிட்ட 1000ல் 1ஆம் இலக்கத்திற்கு வலதுபுறமுள்ள இலக்கம் 7 ஆகும். இது 5ஐ விட அதிகமாக மதிப்பாகும். எனவே அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1ஐ கூட்ட வேண்டும். இறுதியில் நமக்கு கிடைக்கும் 3 தசம திருத்த எண் 189.1 ஆகும். இக்காலத்தில் தசம எண்களை பெருக்க வகுக்க கணினி, கணிப்பான் மற்றும் அலைபேசியை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தசம எண்களை பெருக்க அன்று மடக்கை அட்டவணையே மிகவும் பயன்படுத்தப்பட்டது.